உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் சி. தமிழ்ல பார்ட் சில இருக்கக்கூடிய சாப்டர் 4, அதாவது 4வது சாப்டர் கடிதம் நாட்குறிப்பு சம்பந்தப்பட்டது. ஸோ தமிழில் கடித இலக்கியம் மற்றும் நாட்குறிப்பை பார்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதுல முக்கியமாக மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஒன்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள், காந்தி அவர்கள், மூ அவர்கள், வரதராசனார் அவர்கள் மற்றும் பேரறிஞர் அண்ணா. ஸோ இவங்க கடித இலக்கியத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்குறிப்புனாலே இவரை தவிர வேற யாருமே கிடையாது, ஆனந்தரங்கன் அவர்களை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் மொத்தமாக பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டட். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கடித இலக்கியத்தில் 2 பேர் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒன்று ஜவஹர்லால் நேரு, இன்னொன்று காந்தியடிகள் அவர்கள். வாங்க பார்த்துடலாம். ஸோ நேருவை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு பழைய பாடப்புத்தகத்தில் தான் இருக்குது. தனது மகளுக்கு எழுதின கடிதங்கள், அதாவது மகள் இந்திரா அவர்களுக்கு நேரு அவர்கள் எழுதிய கடிதம் 6ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் காந்தி அவர்கள் பத்தி பாத்தீங்கன்னா மொத்தம் 2 புத்தகத்துல இருக்கு. சோ பழைய பாடப்புத்தகம், புதிய பாடப்புத்தகம். புதிய பாடப்புத்தகத்துல தமிழ்நாட்டில் காந்தியடிகள் வந்த பொழுது அவர் கொள்கைகள் எப்பேற்பட்ட மாறுபாடுகள் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். பழைய பாடப்புத்தகத்துல காந்தியடிகள் கடிதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, காந்தியம் அப்படிங்கிற ஒரு வகுப்புகள் இருக்கு, அதாவது பாடங்கள் இருக்கு. ஸோ இது பழைய பாடப்புத்தகம், இது புதிய பாடப்புத்தகம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸோ இவங்க 2 பேரை பத்தி தான். ஸோ மூவா மற்றும் அண்ணா அவர்களுக்கு நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த வீடியோ நாட்குறிப்பு, ஆனந்தரங்க நாட்குறிப்பை பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த சாப்டர் இன்னைக்கு முடிச்சு ஆகணும். சரிங்களா? வாங்க டக்கு நம்ம பார்த்தலாம். ரொம்ப ஈஸி, கண்டென்ட் மட்டும் அழகா சொல்லிடலாம். இப்போ ஜவஹர்லால் நேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு யாருன்னு தெரியும். ஜவஹர்லால் நேரு தான் நமது இந்திய திருநாட்டின் முதல் பிரதமர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி, கடிதம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, கடிதம் ஏன் கடி அப்படின்னு சொல்றாங்க? கடினா கடி ஜோகா கிடையாது. கடி என்பது விரைவு என்று பொருள் அர்த்தம். அதனாலதான் விரைவாக ஒரு பொருளை, ஒரு தகவலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுனாலதான் கடிதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடி என்றால் விரைவு என்று பொருள், விரைவாக சென்று சேர்வதால் கடிதம் என்று பொருள் சொல்றாங்க. ஒருவேளை பாடல்கள் மூலமாக கடிதம் எழுதுவதுதான் சீட்டுக்கவி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சீட்டுக்கவி, பாரதியார சீட்டுக்கவின்னு கூட சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? பாடல்கள் மூலமாக கடிதம் எழுதுவதை நம்ம சீட்டுக்கவி அப்படிங்கிற நம்ம சொல்றோம். இது பாட புத்தகத்துல இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்தாச்சு. ஜவஹர்லால் நேரு அவர்களை பத்தி பார்த்தோம்னா 1889 பிறக்கிறாரு. இறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1889. சரிங்களா? 1964 இவர் இறக்குறாரு. இவருடைய அப்பா தெரியும், மோதிலால் நேரு அவர்கள். மறக்க மாட்டீங்க, மோதிலால் நேரு அப்பா, மோதிலால் நேருடைய பையன் தான் யாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள். சுருபாரணி உங்களுக்கு தெரியும், அவங்களோட அப்பா அம்மா பேர். இவர் ஊர் அலகாபாத். காந்தி குஜராத், இவர் அலகாபாத், மறந்துடாதீங்க. அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, அதாவது அவர் கடிதம் பார்க்கறதுக்கு முன்பாக என்னென்ன விஷயங்கள் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியம். அவர் அடிப்படையில் ரொம்ப சிம்பிள். 1916 தான் ஃபர்ஸ்ட் காந்தியை சந்திக்கிறார். காந்தியை சந்திக்கிறது 1916. அப்படியே 1919 ரவுலட் சட்டம் இருக்கு இல்லையா, 1916 காந்தியை சந்திக்கிறார். 1919 அரசியல் தீவிரமாக ஈடுபடுகிறார். 1947 இருந்து அவர் இறக்கும் வரைக்கும் 1964 வரைக்கும் முதல் பிரதமராக அவர் இருக்கிறார். இது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சரி, இவர் எழுதிய கடிதங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். இவர் தனது பயோகிராஃபி எழுதியிருக்காரு, அதாவது இவர் சுயசரிதை எழுதியிருக்காரு. ஜவஹர்லால் நேருக்கு சுயசரிதை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஊரக வரலாற்று காட்சிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. ஊரக வரலாற்று காட்சிகள், புதிய இந்தியாவை காணல், இது ரொம்ப முக்கியம். தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புத்தகம் ரொம்ப மிக முக்கியமான புத்தகம். நேரு அவர்கள் எழுதுறது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகம். பல தடவை டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப முக்கியம். அப்புறம் உலக வரலாற்று, அதாவது இந்த உலக வரலாற்றை விவரித்து அவர் கிட்டத்தட்ட 1930 இருந்து 33 வரைக்கும் என்னது லெட்டர் எழுதியிருக்கிறாரு. சிறையில் இருந்த பொழுது தன் மகள் இந்திராவுக்கு உலக வரலாற்று விவரத்தை குறித்து 176 கடிதங்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் சில புத்தகத்தை தொகுக்கிறாரு. எப்படி? இவர் மற்றவங்களுக்கு எழுதின கடிதங்கள், அவங்க இவருக்கு எழுதின கடிதங்களை தொகுக்கிறாரு. அதை சொல்லியிருக்கிறாங்க. 1958 ஆண்டு நேரு தனக்கு உலக பிரபலங்கள் எழுதிய 330 கடிதம். சரி, இவர் தான் பிறருக்கு எழுதிய 38 கடிதங்கள். கிட்டத்தட்ட இது 330 கடிதம் இவருக்கு வந்துச்சு. இவர் அனுப்பின 38 மற்ற பிரபலங்களுக்கு. சரிங்களா? பிரபலங்களுக்கு, மகளுக்கு அனுப்பினது 176 கடிதம் சொல்லி இருக்கிறாங்க. கடிதங்கள் அவரே தொகுத்து வெளியிட்ட நூல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கிளியர் தானே? ஒன்றும் குழப்பம் இல்லையே? பினிஷ். அடுத்து, சரி சார், இப்ப இவரு எத்தனை வருடங்கள் அவரது மகளுக்கு கடிதங்கள் எழுதினாருன்னா 42 ஆண்டுகள். கிட்டத்தட்ட 1922 இருந்து 1964 வரைக்கும் 42 வருஷம் கடிதமா எழுதி அனுப்பியிருக்காரு.
சரிங்களா. 42 ஆண்டுகள் தன் மகளை இந்திரா காந்தி அவர்களுக்கு எழுதினார். சரி சார், எப்ப எழுதினாரு, அவங்க எங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தாகூர்ல இருக்கக்கூடிய விஸ்வபாரதி அப்படிங்கிற காலேஜ்ல படிச்சாங்க. விஸ்வபாரதி கல்லூரியில அவங்க படிக்கிறாங்க. இந்த விஸ்வபாரதி கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றவங்க தான் கிருபாலினி அவர்கள். சோ விஸ்வபாரதி கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் கிருபாலினி அவர்கள். சோ அவருக்கு அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாகூர் எங்க இருக்குன்னா மேற்கு வங்கத்துல இருக்கு. சோ மேற்கு வங்கத்தில் சாந்தி நிகேதன் அப்படிங்கிற இடத்துல இருக்கு, மேற்கு வங்கத்துல இருக்கு. சோ நேரு படித்த கல்லூரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அது இங்கிலாந்துல இருக்கு. இதெல்லாம் அவர் எழுதும் பொழுது அவங்க எங்க இருந்தாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி சார், இவர் எழுதும் பொழுது நேரு எங்க இருந்தார்னா அல்மோரா சிறையில இருந்திருப்பார். உத்தராஞ்சல் மாநிலத்தில் அல்மோரா சிறையில் இருப்பாரு. பல கடிதங்கள் எழுதியிருக்காரு. இந்த பாடப்புத்தகத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கடிதங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அல்மோரா சிறையில இருந்து இவர் எழுதுறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எனக்கு புத்தகங்கள் என்னென்ன படிக்கணும்னு கேட்டிருந்தியே, அது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. புத்தகம் வாசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம கடமையாக பண்ணக்கூடாது, விருப்பத்தோட பண்ணணும். நீ என்ன புத்தகங்கள் படிக்கலான்னு ஆர்வத்தோட கேட்டிருந்த, நீ எந்த மாதிரி புத்தகங்களை விரும்புகிற, எனக்குன்னு சில நிறைய புத்தகங்கள் எனக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு விருப்பத்தை உண்டாக்கும். அந்த மாதிரி கடிதங்கள் சார்ந்து புத்தகங்கள் சார்ந்து பரிமாற்றக்கூடிய கடிதங்கள் தான் அந்த கடிதம். சரிங்களா. அவர் சொல்றாரு, இது எப்ப எழுதுனது அப்படின்னா பிப்ரவரி 22, 1935 நேரு அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுக்கு எழுதக்கூடிய கடிதம் இது. சரிங்களா. இந்திரா அவர்களுக்கு எழுதக்கூடிய கடிதம். சரி, இப்ப ஷேக்ஸ்பியர், மில்டன் ஆங்கில படைப்பாளிகள், இவர் அதுல மென்ஷன் பண்றாரு. எனக்கு மிகவும் ஆங்கில படைப்பாளிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர், மில்டன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இதுல கிரேக்க சிந்தனையாளர்கள் அவங்க இருக்கக்கூடிய படைப்புகள் நம்மளுக்கு சிந்தனையை தூண்டும் சொல்றாரு. அதுல மிக முக்கியமாக பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர்கள் இவங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள் சுவையானதாக இருக்கும். இந்த வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம். பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர், இவர் புத்தகங்கள் சுவையானதாகவும் சிந்தனையை தூண்டுவதாக இருக்கும். கிரேக்க நாடகங்கள் எப்படி இருக்கும், சிந்தனையை தூண்டுவதாக இருக்கும். அதே நேரத்துல காளிதாசரின் சாகுந்தல நாடக நூல் வாசிக்க வேண்டிய நூல், அதை நீ மிஸ் பண்ணிராத மகளே அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சோ சாகுந்தலம், காளிதாசரின் சாகுந்தலம் நீ படிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு நூல். டால்ஸ்டாய் போரும் அமைதியும் உலகின் மிகச்சிறந்த நூல்னு நான் சொல்லுவேன். அப்ப நேரு அவர்கள் மிகச்சிறந்த நூலாக கருதக்கூடியது டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின போரும் அமைதியும். பெர்னாட்சாவின் நூல்கள் வாசிக்க தகுந்தவை அவர் சொல்றாரு. பெர்னாட்சாங்கிறது அவருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை, ஆனா மிகச்சிறந்த நூல்னு சொன்னது போரும் அமைதியும். எல்லாம் இவர் கடிதத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள். காளிதாசனின் சாகுந்தலத்தை நீங்க வாசிக்கணும், உலகின் மிகச்சிறந்த நூல் போரும் அமைதியும் டால்ஸ்டாய் எழுதினது, எனக்கு ரொம்ப பிடிச்சது பெண்டட் ரசல் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்களா, முடிஞ்சு போச்சு. அவர் சொல்றாரு, புத்தகம் வாசிப்பவை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பது மகிழ்ச்சியை தராது, வெறுப்பையே உண்டாக்கும் அப்படின்னு நேரு அவர்கள் சொல்றாரு. அதே நேரத்துல தனியொரு மனிதனின் பட்டறிவு மிகவும் குறுகியதுங்கிறார். நம்ம படிச்சதெல்லாம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறாரு. 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தகம் படி இன்றியமையாது என்றார். நம்ம அந்த வாழ்க்கை எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா புத்தகம் இருக்கு அப்படிங்கிறாரு. நேரு உபதேசம் கூறுகையில் அவருக்கு நினைவுக்கு வருவது சீன பயணியர் கூடிய யுவான் சுவான் கதை. அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு யுவான் சுவான் தான் எனக்கு மைண்ட்ல வராது அப்படின்னு தம் மகள்கிட்ட சொல்றாரு. சீன பயணி யுவான் சுவாங் எழுதின பௌத்த அவர் மதாசிரியார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ பௌத்த மதத்தை சேர்ந்தவர், அதான் அவங்க சொல்றாங்க. சரிங்களா, அவர் பௌத்த மதாசிரியார் என்ற பட்டத்தை பெற்றார். யாரு, சீன பயணி யுவான் சுவாங். சரிங்களா, நேரு எழுதிய கடிதத்தை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த அழகேசன் என்பவர். 1930 அக்டோபர் 26 இவர் ஒரு ஜெயில இருந்திருப்பார். நைனி சென்ட்ரல் ஜெயில இருந்து தன் மகள் இந்திராவுக்கு பிறந்தநாள் கடிதம் அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இது மூலமா என்ன தெரியுது, அக்டோபர் 26 இந்திரா காந்தி அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். சரிங்களா, எஸ் ஃபைன். குறிப்பு, இப்ப நம்ம இதுல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது டிஎன்பிசி ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். சோ மில்டன் அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கில கவிஞர், நம்பர் 1. பெர்னாட்ஷா அப்படிங்கிறது ஆங்கில நாடக ஆசிரியர். பிளேட்டோ அப்படிங்கிறது கிரேக்க சிந்தனையாளர் பார்த்தோம். காளிதாசர் அப்படின்னு வடமொழி நாடக ஆசிரியர், சாகுந்தலம். சரிங்களா, டால்ஸ்டாய் அப்படிங்கிறது ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். டால்ஸ்டாய் போரும் அமைதியும் ரஷ்யன் நாட்டு எழுத்தாளர். அடுத்து பென்டன் ரசல் அப்படிங்கிறது சிந்தனையாளர், கல்வியாளர். இது பல தடவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க டிஎன்பிஎஸ்ல, இப்பயும் கேட்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா,
கிளியரா? எஸ். இதோட நேரு அவர்கள் முடிஞ்சு. காந்தி அவர்கள் ரொம்ப ஈஸி. மகாத்மா காந்தி அவர்கள் பார்த்தா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தான் அவருடைய இயற்பெயர். கரம்சந்த் காந்தி மற்றும் புத்லிபாய் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெற்றோர். ஸோ மனைவி உங்களுக்கு தெரியும் கஸ்தூரிபாய் அவர்கள். போர்பந்தர் குஜராத்தில் அவர் பிறக்கிறாரு. 1869 இருந்து 1948 இவர் சுட்டுக் கொல்லப்படுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா, காந்தி அவர்களை பத்தி இந்த இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சு நம்ம டைரக்டா நம்ம கான்செப்ட்குள்ள போயிடலாம். வேற அவர் தென்னாப்பிரிக்கால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, என்ன அது வந்து வரலாறு. சரிங்களா? இந்த பாடப்புத்தகத்துல சொல்ல முடியாது அவர் எங்க பிறந்தாரு என்ன சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தாச்சு. இப்ப கல்வி மாநாடு ஒரு நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோச் நகர்ல நடக்குது. எப்ப நடக்குதுன்னா 1917 நடக்குது. 1917னா 1916 1916ல தான் முதலாக காந்தியை சந்திக்கிறார். யாரு? நேரு அவர்கள். பார்த்தோம். அப்படியே லிங்க் வச்சுக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, 1916ல தான் ஃபர்ஸ்ட் காந்தியை சந்திக்கிறாரு பார்த்தோம் நேரு. 1919ல தான் தீவிரமாக அரசியல்ல ஈடுபடுறாருன்னு நம்ம பார்த்தோம் நேரு அவர்கள். 1916ல காந்தியை வந்து சந்திக்கிறாரு. 1917 எங்க புரோச் நகர்ல இங்க ஒரு கல்வி மாநாடு நடைபெறுது. மறந்துடாதீங்க. அந்த கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் நிகழ்த்திய அந்த தலைமை உரைய ஒரு கடிதம் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. பார்த்தலப்பா, ரொம்ப ஈஸி. அதுல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? எஜுகேஷன், கல்வி அப்படிங்கிறது நம்ம தாய்மொழியிலேயே இருக்கணும். அதுதான் சிறந்த கல்வி. கல்வியை வந்து திணிக்க கூடாது. கல்வி பிற மொழியில் படிப்பதை விட தாய்மொழியில் படிப்பது சிறந்தது அப்படின்னு காந்தி சொல்றாரு. எங்க கேட்கிறானுங்க அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் தான் நமக்கு வருது. சரி வாங்க. சோ கல்வி கற்பித்தல், பயிற்று மொழி குறித்து முடிவு செய்தல் வேண்டும். பயிற்று மொழி, எந்த மொழியில நம்ம கல்வி கற்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். பயிற்று மொழியை குறித்து சிந்திக்காமல் கல்வி கற்பது அடித்தளம் இல்லாமல் கட்டிடத்தை எழுப்புவது போன்றது. கண்டிப்பா அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தாய்மொழி மூலமாக படித்தவர்களுடைய சிந்தனை எப்போதும் எப்படி இருக்கும்னா சமூக சிந்தனையாகத்தான் இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தாய்மொழி அல்லாத பிற பயிற்று மொழியில படிக்கிறவங்களுக்கு சமுதாயத்தை ஒரு மூன்றாவது நபராக எட்டி தான் பார்ப்பார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளா நீங்க வேற ஒரு பயிற்று மொழியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குமா? ஓ பிச்சைக்காரன், ஓ பணக்காரன், ஓ இவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு மூன்றாவது நபராக சமுதாயத்தை நம்ம ஒரு திரைப்படத்தை மூன்றாவது நபராக பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா பயிற்று மொழியில் படிக்கக்கூடிய அவங்க சமூகத்தில் கூட வாழக்கூடிய ஒரு சமூக சிந்தனை தாய்மொழியில மட்டும்தான் வரும். இது தமிழ் மொழின்னு சொல்லல, எல்லாரோட தாய்மொழி. இப்ப நமக்கு தாய்மொழி தமிழ்னா நம்ம தாய்மொழி நம்ம தமிழ்ல படிக்கணும். குஜராத் இருந்தா குஜராத்தி, சரிங்களா? நேபாள் இருந்தா நேபாளி, சரிங்களா? தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. காந்தி அதான் சொல்லியிருக்கிறார். அதான் பார்க்க போறோம். அவர் சொல்றாரு, ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய நடையில் உயர்வுக்கு காரணம் ஆங்கிலத்தில் அவருக்கு உள்ள அறிவு மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் அவர் வந்து நாலேஜ் இருக்கிறது மட்டுமல்ல, அவர் தாய்மொழியின் மீது கொண்டிருந்த பற்றுங்கிறார். ரவீந்திரநாத் தாகூர் இவ்வளவு தூரம் கொண்டு போனதுக்கு அவர் ஆங்கில அறிவு மட்டும் ஒரு காரணம் இல்ல தம்பி, அவருக்கு முதல்ல தன் தாய்மொழியில் மேல ஒரு பற்று இருக்கு. முன்சிராம் பேசும் பொழுது குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாடுடன் கேட்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவருடைய தாய்மொழி மட்டும்தான். தாய்மொழி மூலம் கல்வி அளித்திருந்தால் ஜெகதீஷ் சந்திர போஸ், ராய் போன்ற நம்மிடையே பல பேர் தோன்றியிருப்பாங்க. ஜெகதீஷ் சந்திர போஸ் மற்றும் ராய்களை போல நம்மிடம் பல ராய்கள் ஜெகதீஷ் சந்திர போஸ் உருவாக்கி இருப்பார்கள் அப்படின்னு காந்தியடிகள் சொல்றார். ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிந்திராத ஒரு மொழியில் மூலம் கல்வி கற்பிப்பது இணக்கத்தை குலைத்து விடும். சரிங்களா? நான் நிறைய மாணவர்களை பார்க்கிறேன். அதாவது அவங்களுக்கு வந்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரைக்கும் போயிடுறாங்க. காசை வாங்கி அடுத்த ஸ்டேஜ் 10ஆம் வகுப்பு வரும்போது தமிழும் தெரியல, ஆங்கிலமும் தெரியல. உண்மை. நீங்க பிரமாண்டமா பார்க்கக்கூடிய பல பள்ளிகள்ல மாணவர்களை சரியாக வழி நடத்துறது இல்லை. சும்மா 6th 7th 8th அப்படியே பாஸ் ஆகி 10th வரும்போது பப்ளிக் எக்ஸாம்ல விட்டுறாங்க. தமிழ் மொழியில படிக்காதனால, தாய்மொழி தமிழ் மொழியில படிக்காதனால அவங்களுக்கு தமிழும் வரமாட்டேங்குது, பேச மட்டும்தான் தெரியுது, தமிழ் எழுத வரமாட்டேங்குது. ஆங்கிலம் அவருக்கு சரியாக தெரியாதனால எல்லாமே மொட்டை மனப்பாடம். நம்ம 90s கிட்ஸ்ல ஃபாலோ பண்ண மாதிரி நம்ம இந்த சச்சின் டெண்டுல்கர் பேராகிராஃப் அப்படியே ஒப்பிப்போம் தெரியுமா? இசு வாசு ஆறு, இசுக்கு என்ன மீனிங், வாசுக்கு என்ன மீன். இப்ப பயிற்று மொழி ஆங்கிலம்னா ஆங்கிலம் சரளமா பேசணும், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பிழை இல்லாம பேசணும். அதுவும் இல்லை. அப்ப தனக்கு மொழியே சரியாக எழுத படிக்க தெரியாத ஒரு மொழி இல்லாத பொழுது நம்மளது படிப்பு நன்றாக வராது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒன்னு ஆங்கிலம்னா ஆங்கிலத்துல தெளிவா இருக்கணும், தாய்மொழி அதாவது தெளிவா இருக்கணும். என்ன சொல்றேன்னா,
இலக்கண முறைப்படி அனைத்தும் தெளிவாக சேர்ந்துக்கணும். டக்குன்னு ஒன்று சொன்னோன்னா அதை அவன் வந்து சரளமா வந்து ஞாபகப்படுத்தணும். நீங்க எவ்வளவு மொழி எத்தனை வருஷம் படிச்சாலும் அவன் தனது தாய்மொழிக்கு கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இங்கே போறேன் அப்படின்னு நான் இங்கே போறேன்னு மைண்டு வந்தா தான் ஐ வில் கோ அப்படிங்கிற அந்த கான்செப்டே வரும். நமது அறிவு எப்படி செய்யணும்னா நம்ம தாய்மொழிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம டிரான்ஸ்லேஷனே பண்ணுவோம். சரிங்களா? இதை ஏன் படிச்சு சொல்றேன்னா, தயவு செஞ்சு பிள்ளைகளை அந்த தப்பை பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. பெற்றவங்க நம்மலாம் இப்போ பெற்றவங்களா ஆயிருக்கோம் நிறைய பேர். தயவு செஞ்சு தமிழை கற்றுக் கொடுங்க. உடனே எனக்கு பக்கத்தில் வந்து தமிழே இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு அவமானமா இருக்கு, எனக்கு வெக்கப்படுறேன், தமிழே படிக்க சொல்லி கொடுக்க ஸ்கூல் இல்லை, அதனால எங்க வீட்டில் நான் தமிழை சொல்லி வளர்க்குறேன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்கு, தமிழை சொல்லி கொடுக்கலாம். காமனா சொல்றேன். சரி, அடுத்து மதன் மோகன் மாளவிகா அப்படிங்கிறவங்க ஆங்கில பேச்சு, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, மதன் மோகன் மாளவிகா இருக்காங்க இல்லையா, மாளவியா, அவர்கள் ஆங்கில பேச்சு வெள்ளியை போல இருந்துச்சுன்னா, அவரோட ஆங்கில பேச்சு வெள்ளியை போல இருந்துச்சுன்னா அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போல இருக்கும். இது ரொம்ப முக்கியம். பள்ளிக்கூடம் வீட்டை விட்டு உடனே சொல்ற, எப்படா பள்ளிக்கூடமும் வீடும் ஒன்று இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு காந்தியடிகள் சொல்றாரு. வேற ஒன்றும் கிடையாது. எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு, பள்ளிக்கூடமும் வீடும் ஒரு இணக்கத்துடன் ஒன்றாக இருக்க வேண்டும். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு வீட்டில் தோன்றும் எண்ணங்களும் பள்ளியில் தோன்ற வேண்டும். அப்படி நெருங்கிய தொடர்புடையதாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. இப்பத்தான் நம்ம கடிதத்துக்குள்ளே வாரோம். காந்தியடிகள் எந்ததன் மூலமாக எதை கத்துக்கிட்டாரு? நம்பர் 1, பெற்றோரை மதிக்கணும் அப்படின்னு அவர் எதுல கத்துக்கிட்டாரு? அவர் காந்தி படித்த நாடக நூல் தான் சிரவண பிதுர்த்தி. இதன் மூலமாக பெற்றோருக்கு அன்பு செலுத்தணும். இதுல சிரவணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அது கண்ணு தெரியாத கேரக்டர். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன் தாய் தந்தையை அவரு பார்த்துக்குவாரு. சோ சிரவணன் என்ற இளைஞன் பார்வையற்ற தன் தாய் தந்தையை பார்த்துக்குவாரு. அதுதான் அந்த நாடகத்தோட கண்டென்ட். அதை பார்த்தோன்னா பெத்த அப்பா அம்மா மேல நல்ல பாசமா இருக்கணும்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. அடுத்து காந்தி பார்த்த நாடகம் ஹரிச்சந்திர நாடகம். ஹரிச்சந்திர நாடகம் இனிமே பொய்யா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணாரு. அதுக்கப்புறம் பகவத்கீதையை படித்து மன உறுதியாக இருக்கணும் அவர் அப்படின்னு நினைச்சாரு. ஒன்னு கத்துக்கிட்டாரு. காந்தியடிகள் சிறுவனாக இருந்த பொழுது அவர் குஜராத் பாடல் ஒண்ணு கேட்டார். அதுல அகிம்சையை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதனால அங்கிருந்து இன்னா செய்யாமை அகிம்சையோட இருக்கணுங்கிறாரு. தாகத்துக்கு நீர் அருந்துவது போல நமக்கு தப்பே பண்ணாலும் அவனுக்கு நல்லதை செஞ்சுட்டு போவோமே அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றாரு. அதே நேரத்துல ரஷ்ய அறிஞர் டால்ஸ்டாய் எழுதிய உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு, போரும் அமைதியும் டால்ஸ்டாய். இங்க இவர் என்ன சொல்றாரு? அது நேரு சொன்னது. இவர் என்ன சொல்றாரு? ரஷ்ய அறிஞர் டால்ஸ்டாய் எழுதிய உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு எனும் நூல் தாக்கத்தை உண்டாக்கியதுங்கிறாரு காந்தி. சரி, டால்ஸ்டாய் தன் நூலில் இன்னா செய்தாருக்கு என்ற திருக்குறளை மொழிபெயர்த்து செய்தார். இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவருக்கு திருக்குறள் எப்ப தெரியுது? அவர் புத்தகம் படிக்கும் போது அவர் இன்னா செய்யாம இந்த மாதிரி திருவள்ளுவர் ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்றாரு. டால்ஸ்டாய் சொல்லியிருக்காரு. என்னது டால்ஸ்டாயா? இந்திய நாட்டுக்காரரா? சவுத் இந்தியனா? அப்ப நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுமே. அப்பதான் அவருக்கு அறிமுகமாகுது காந்தி அவர்களுக்கு. சோ டால்ஸ்டாய் வழிகாட்டுதல் அடிப்படையில் திருக்குறள் மூலத்தை அவர் பெற்றார். அவங்கவுங்க வேலையை அவங்களே பார்த்துக்கணும். கழிவறை கழுவுறது கூட ஒரு கலைன்னு சொன்னாரு காந்தியடிகள். கழிவறை கழுவுவது கூட ஒரு கலை என்றார் காந்தியடிகள். சோ அவர் சொல்றாரு, நேதாஜி போன்றோர் போர் முறையை கையாண்ட பொழுது இவர் அகிம்சை முறையில் கையாண்டார். அதான் அந்த பாயிண்ட். அதே நேரத்துல இவரை காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்றவர் வின்ஸ்டன் சர்ச்சில். அப்போதைக்கு இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில் இவரை ஒரு என்ன சொல்றாரு? காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று கூறினார். கோடான கோடி மக்கள் உண்ண கஞ்சியும் உடுக்க உடையும் இல்லாமல் இருக்கும் பொழுது இப்படி பகட்டான வாழ்க்கையை வாழ்வது பாவமல்லவா என்றார் காந்தி. அவன் சொத்துக்கே சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ முத்து மணியும் பவளமா உட்காந்து அணிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கிறாரு. என்னை பொறுத்தவரை தேசாபிமானமும் மனிதாபிமானமும் ஒன்றுதான் அப்படின்னு காந்தியடிகள் சொல்றாரு. குஜராத்தியாக இருப்பதை விட, இந்தியனாக இருப்பதை விட மனிதனாக இருப்பதுதான் பெருமை சொல்லிட்டாரு. நீ முதல்ல மனுஷனாரு, அதுக்கப்புறம் நீ தமிழன் நான், வீரன் நான் அப்பேற்பட்டவன் இப்பேற்பட்டவன். நீ முதல்ல மனுஷன், அதுக்கப்புறம் தான் நீ எங்க பிறந்த, அதுக்கப்புறம் தான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? அடுத்து உலகோர் அனைவரும் குறிக்கோள் உடையவராக இருத்தல் உலகமே நல்ல சமூகம் அப்படின்னு சொல்றாரு. சரி, தென்னாப்பிரிக்காவில் இந்தியருக்கு எதிரான கருப்பு சட்டங்களை மீறியதால் சிறையில் அடைக்கப்பட்டார் காந்தி அவர்கள். சிறையில் இருந்த பொழுது அவர் தைத்த செருப்புகளை தன்னை சிறையில் அடைத்த ஸ்மட்ஸ், என்னதான் அடைச்ச,
நான் ஒரு செருப்பு தைக்கிறேன் உனக்காக கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்மெட்ஸ் அப்படி கொடுக்குறாரு. அவர் அதை அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறார். அவர் இவருக்கு திருப்பி சில புத்தகங்களை கொடுக்குறார். ஸோ இரண்டு நூல்களை காந்திக்கு பரிசாக கொடுத்தார். அந்த செருப்பு என்ன பண்ணியிருக்கிறாரு? பூஜை அறையில வச்சிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். உள்நாட்டு பொருட்கள் இயக்கமான சுதேசி இயக்கத்தை வளர்க்கும் கடமை இளைஞர்களுக்கு உரியதுன்னு காந்தியடிகள் சொன்னாரு. சுதேசி இயக்கத்தை கொண்டு போறதுக்கு இளைஞர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குன்னாரு. காந்தி படத்தில் நடித்தவர், அவர் பேர் வந்து பென் கின்ஸ்லி. இவர் தான் பென் கின்ஸ்லி. அதே நேரத்தில் புதுவை காந்தி என அழைக்கப்படுவர் சண்முகம். முக்கியமான கேள்வி. புதுவை காந்தி என அழைக்கப்படுவர் சண்முகம். வாழும் காந்தி என அழைக்கப்படுகிறவர் மாணிக்க சர்க்கார். மாணிக்க சர்க்கார் திரிபுரா முதலமைச்சராக இருப்பவர். சரிங்களா? திரிபுரா முதலமைச்சராக இருப்பவர். இதெல்லாம் முக்கியம். சரிங்களா? அதே நேரத்தில் காந்தியடிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதங்கள் தொகுப்பு ஃபர்ஸ்ட் தொகுதி வந்து கோவிந்தஜி தேசாய் அவர்களால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. ரொம்ப முக்கியம் கிடையாது, ஆனால் அவர் சொன்ன கொள்கை தான் ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? முக்கியமானதால் நான் சொல்லிடுறேன். இப்பதான் பாயிண்ட்டுக்குள்ள வரோம். எனக்கு பிடிச்ச டாபிக். அவர் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எப்ப வந்தாரு, என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் 1919 ஃபர்ஸ்ட் வாராருங்க. 1919 ரவுலட் சட்டம். 1919 ரவுலட் சட்டம் இங்க இருக்கும்பொழுது பிப்ரவரி மாசம் சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னைக்கு வந்தோன்னா சரி ரவுலட் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, அதை எதிர்க்கணும், என்ன பண்ணலான்னு ராஜாஜி அவர்கள் வீட்டில் ஒரு கூட்டம் கூட்டி என்ன பண்ணுவோம், நாளைக்கு போராட்டம் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு திடீர்னு ஒரு நபர் வர தடன்னு வர வந்து டக்குன்னு பக்கத்தில் உட்காந்து, காந்திஜி அவர்கள் நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து சாயந்தரம் உங்களை நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா, இன்னைக்கு ஒரு இன்னைக்கு சாயந்தரம் இன்னைக்கு இரவுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இரவு வந்து கூட்டம் வச்சிருக்கோம், நீங்கள் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. உடனே இவர் அப்படியே பார்க்குறாரு, யார் இவர் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, இல்லை நாளைக்கு வைக்க முடியுமா அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. இல்லை கூட்டத்தை தேதியெல்லாம் மாற்ற முடியாது, நீ கண்டிப்பாக வைக்கணும், பரவாயில்ல வாழ்த்துக்கள், உங்களுடைய போராட்டத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த நபர் போயிடுறாரு. உடனே கேட்கிறாரு காந்தி அவர்கள், அவர் போனதுக்கு அப்புறம், யார் இவர் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார்? இவர் வேற யாரும் கிடையாது, எங்க நாட்டின் மிக முக்கியமான ஒரு நபர், வேற யாரும் இல்ல, மகாகவி பாரதியார். பாரதி இவர் கவிதை மூலமாக தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவர் கவிதை மூலமாக தேசபக்தியை ஒரு உண்டு செலுத்திக்கிட்டு இருக்காரு, மக்களிடையே கொண்டு போய்கிட்டு இருக்கான்றோன்னே இவரை நீங்க பாதுகாக்க வேணும் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னதா சொல்றாரு. அதுதான் பாரதியார் மற்றும் காந்தியடிகளோட முதல் சந்திப்பே. சரிங்களா? அதான் அதில் சொல்றாங்க. இது இப்ப சொன்னதுதான் அதுல இருக்கும். சரிங்களா? அடுத்து அவர் சென்ற பிறகு பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். அடுத்ததாக 1921 வராரு. 1921 எங்க வராருன்னா மதுரைக்கு வராரு. மதுரை வரும்போது யாருமே சட்டை கூட போடாம இருக்கிறாங்க. அப்பதான் 1921 வரப்பதான் காந்தியடிகள் தனது உடைகள் எல்லாம் எடுத்து, இனிமே நான் வந்து மேலாடை அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ பெரிய வேட்டி மேல் சட்டை தான் தலப்பாக எல்லாம் அணிஞ்சிருந்தாரு, அதெல்லாம் வேண்டான்னு புறமா அதுல இருந்துதான் அவர் மதுரைக்கு சென்றதுல இருந்து தான் இந்த ஆடையை அவர் ஆரம்பித்தார். அதன் மூலமாக ஒரு கைத்தடி, ஒரு மேல் சட்டை இல்லாம இருக்கணும்னு முடிவெடுத்தார். அடுத்து காரைக்குடி கார்நாடகாத்தன் போயிருக்காரு. காரைக்குடி கார்நாடகாத்தன் போகும்போது இப்பயும் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த தெருவுல இருந்து அந்த தெரு வரைக்கும் ஒரே வீடு. கார்நாடகாத்தன் போயிருக்கீங்களா? நீங்க நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க. ஒரே வீடு. இந்த வாசம் செட்டிநாடு. சரிங்களா? செட்டிநாடு சம்பந்தப்பட்டது. ஒரு தெருல இருந்து அந்த தெரு பெரிய அரண்மனை தான் இருக்கும். அங்க ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. போனா நிறைய பொருள் எல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அற்புதமாக இருக்கே அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. ஆமா, எல்லாம் விலை உயர்ந்த பொருட்களா இருக்கே. ஆமா, விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டனவோ. ஆமா, இந்த காசு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க? பெருந்தொகை கண்டிப்பா செலவு பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு காந்தி கேட்டிருக்காரு. ஆமா அப்படின்னு அவருக்கு அப்படியே ஏதோ சொல்ல போறாரு, நல்லா இருக்கு கேட்க போறாரு அப்படின்னு பார்த்தா உடனே இவர் சொல்லியிருக்கிறாரு காந்தி, இந்த தொகையை என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நான் இதை விட நல்லா உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டோன்னா அவருக்கு அப்படியே மூக்கு உடைஞ்ச மாதிரி போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் போனதுக்கு அப்புறம் அதனை திருத்தி எல்லா விலை உயர்ந்த பொருட்களையும் டப்பா கட்டிட்டாரு, டேரா கட்டிட்டு அதை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நார்மலா எளிமையா இருந்திருக்காரு. அதை பார்த்து காந்தியடிகள் வந்து அவருக்கு வந்து பாராட்டு தெரிவித்ததா சொல்றாங்க. இது நடந்தது காரைக்குடி கார்நாடகா. அடுத்ததாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு. மீனாட்சி அம்மன் கோயில் போகும்போது கேட்டிருக்காரு, எல்லா மக்களும் உள்ள போலாமா அப்படின்னு. இல்ல போக முடியாது அப்படின்ட்டோன்னே, எல்லா மக்களும் போகாத இடத்துக்கு நானும் போக மாட்டேன், நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரல அப்படின்னு இருந்துட்டார். அதுக்கப்புறம் அனைத்து மக்களும் கோவிலுக்குள் செல்லலாம் என்று நடைமுறை வந்ததுக்கு பிறகு காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றதாக வரலாறு சொல்றாங்க. அடுத்ததாக குற்றால அருவிக்கு போயிருக்காரு. குற்றால அருவிக்கு செல்லும் பொழுது ஒரு கோவில்ல வந்து அந்த வழியா போகும்போது ஒரு கோவில் வந்து ஒரு சாராருக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது அனுமதி இருக்கிறதுனால அதை எதிர்த்து காந்தி அதை எதிர்த்தார் அப்படின்னு சொல்றாங்க. குற்றாலத்துல அருவியில எல்லாம் குடிக்கலாம், ஆனா குற்றால அருவிக்கு போகும்போது ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு ஒரு சாரார் போகக்கூடாதுன்னு தடை. ஸோ உடனே அதை காந்தி வந்து எதிர்த்ததான் சொல்றாங்க. இது எல்லாமே புத்தகத்துல இருக்கு. அவர் சொல்றாரு, ஜி.யு. போப் தமிழ் கையேடு மற்றும் திருக்குறள் காந்தியை மிகவும் ஈர்த்த தமிழ் நூல்கள்.
ஜி போப் அவர் எழுதின தமிழ் கையேடு மற்றும் திருக்குறள் அவர் எழுதின மிக முக்கியமான மிகவும் பிடித்த நூல், தமிழ் நூல்கள் சொல்றாரு. அதே நேரத்தில் 1937 சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்றது. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். 1937 சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்றது. தலைமை தாங்கிய காந்தி அவர்கள் வரவேற்பு குழு தலைவராக இருந்த உ.வே.சா அவருடைய உரையை கேட்டார். கேட்ட உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த பெரியாரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது. இவர் கீழே இருந்து நாங்க படிக்கணும்னு எனக்கு கூட ஆசை வருது அப்படின்னு காந்தியடிகள் ஓவேஸ் அவர்களை பத்தி சொல்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நேரு அவர்கள் மற்றும் காந்தியடிகள் இவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய கடிதங்களை ஒட்டுமொத்தமா தொகுத்து கொடுத்தாச்சு. அடுத்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா வரதராசனார் மற்றும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்கிறத அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.